ஓகேவா? ஆக்சுவலா நம்ம டுடே கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோமா? அது என்னென்ன கொஸ்டின்ஸாக்கா நீங்க இப்ப ரைட் பண்றீங்களா டெஸ்ட்டுமா, அந்த கொஸ்டின்ஸ்ல சில கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் சொல்ல போறோம். சரியாம்மா? ஓகே. Yes, sir. எஸ்டர்டே எஸ்டர்டேலாம் ஓகே தானம்மா எக்ஸாமு? சரி ஓகே, நம்ம லாஸ்டா பேசுவோம். சரியா? லிசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. மெத்தில் புரோமைடு மற்றும் புரோமோபென்சீன் ஆனது சோடியத்துடன் உலர் ஈத்தர் முன்னிலையில் வெப்பப்படுத்தப்படும் போது உருவாகாத சேர்மம். ஆப்ஷன் ஏ டைஃபனைல், ஆப்ஷன் பி புரோப்பீன், ஆப்ஷன் சி டொலுவீன், ஆப்ஷன் டி ஈத்தேன். சொல்லுங்கம்மா. இந்த B, கொஸ்டின் பி. ஆக்சுவலா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண சொன்னாக்கா, நல்லா கொஸ்டின் கவனிங்க. மெத்தில் புரோமைடு கொடுத்துட்டாங்க, புரோமோ பென்சீன் கொடுத்துட்டாங்க இல்லையா? இது சோடியத்து கூட இல்லையமா உலர் ஈத்தர் முன்னிலையில ரியாக்ஷன் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண சொன்னாக்கா, ஏன் அவ கொஸ்டின் கேட்கிற மாதிரி உருவாகாத சேர்மம், இதான் முக்கியமான வேர்டு, உருவாகாத சேர்மம் இல்லையா? அப்ப இதுல எது உருவாகுதுன்னாக்கா, நீங்க என்ன பண்ணோம், இப்ப இந்த ரியாக்டன்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், மெத்தில் புரோமைடு புரோமோ பென்சீன் ஆனது அப்படின்னா இது என்ன ரியாக்ஷன்மா? உட்ஸ்பீட்டிக் ரியாக்ஷன். உட்ஸ்பீட்டிக். அப்ப நீங்க என்ன பண்ணக்கா நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெத்தில் புரோமைடோ நான் எடுத்துன்னு வச்சுக்கோ. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது மெத்தில் புரோமைடு தானே, இது புரோமோ பென்சீன் இல்லையா? இதெல்லாம் தான் பண்றோம், 2 மோல் சோடியம் போடுறோம், ட்ரை ஈத்தர் போடுறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ C6H5CH3 டொலுவீன் கிடைக்கும் இல்லையா? அடுத்தது நீங்க என்ன பண்ண சொன்னாக்கா, புரோமோ மீட் இருக்கு இல்லையா, இந்த புரோமோ மெத்தில் புரோமைடு இருக்கு இல்லையா, இந்த மெத்தில் புரோமைடை 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி ஓகே. இதில் ட்ரை எடுத்துட்டு போடுறோம், என்ன கிடைக்கும்? ethane. ஈத்தேன் கிடைக்கும். இப்போ புரோமோ பென்சீனை 2 டைம் எடுத்துக்கணும். புரோமோ பென்சீனை இல்லையா? இப்ப எடுத்துக்குமா நமக்கு என்ன கிடைக்குமா? டைஃபினைல். Phenyl கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம்,
ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன மாதிரி reaction? இது என்ன reaction பார்க்கலாம்? Woods-Fittig reaction. Yes, sir. Wolff-Fittig. செகண்ட் ஒன்னு Wood's reaction. Reaction. தேர்ட் ஒன்னு Fittig Fittig reaction. Fittig. இல்லையா? ஆக்சுவலா இதுதான் டொலுவீன், கரெக்டாமா? இது டொலுவீன், இது ஈத்தேன், இது டைஸ்னைன். அப்ப நமக்கு கொடுத்த ப்ராடக்ட்ல எதுவுமே ஆன்சர் இல்லைன்னு கேட்டா ப்ரொப்பீன் தான் இல்ல நமக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். அவன் இதுதான் உருவாகல, இதெல்லாம் உருவாகுது. இந்த ரியாக்டன்ட் எடுத்து ரியாக்ஷன் பண்ணா எல்லாம் உருவாகுது, இது பண்ணா உருவாகல. கரெக்டாமா? Yes, sir. ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஸோ ஒருத்தருன்னு கொடுத்துட்டு வரிசை 1, வரிசை 2, ஏ, குவாட்டர்மேன் வினை. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பி பாருங்க. சொல்லுங்கம்மா, எது இருக்கு கரெக்டா சொல்ல முடியுமா? Quatermain option C, sir. ஒரு நிமிஷமா சொல்லுங்க. குவாட்டர்மேனுக்கு Option C, sir. ஆப்ஷன் சி. அதுதான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க. ஓகேவா? குவாட்டர்மேனுக்கு ஆப்ஷன் சி கரெக்டா வருமா? ஆக்சுவலா சியூசிஎல்னா அது சாண்டமேயர், சியூனா தான் குவாட்டர்மேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? Correct, sir. புரியுதாம்மா? Option. அப்ப சாண்டமேயர் தான் 3, கரெக்டாமா? ஸோ குவாட்டர்மேன் வந்து 4th. Fourth option. அடுத்தது False scheme అనేది second design. Option A, sir. B க்கு A, sir. பிக்கு ஏ. Yes, sir. இது கரெக்டா? Yes, sir.
Yes. Gauss chemical. அவ்வளவுதான். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. பாருங்கம்மா, பின்வருவனவற்றில் அதிகபட்ச இருமுனை திருப்புத்திறன் கொண்டது. நல்லா புரிஞ்சுங்க. பின்வருவனவற்றில் அதிகபட்ச இருமுனை திருப்புத்திறன் கொண்டதுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி பென்சனைன் கொடுக்கும்போது நீங்க இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கான்செப்ட்னாக்கா, இங்க பாருங்க, எழுதுறோம் பாருங்க. ஐ மீன் இருமுனை திருப்புனா டைபோல் மூமெண்ட் தானே. டைபோல் மூமெண்ட் ப்ரொபோர்ஷனல் 1 by angle. அப்ப இருக்கா உனக்கு இந்த கான்செப்ட்? எஸ். Yes. அப்போ ஆங்கிள் குறைவா இருந்தா டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்கும். ஆங்கிள் குறைவா இருந்தா டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறான்? அதிகபட்ச இருமுனை திருப்பத்தை தான் கேட்கிறான். அப்ப ஆங்கிள் எங்க குறைவா இருக்கும் அங்க டைபோல் மூமெண்ட் அதிகமா இருக்கும். அப்ப ஏவுடைய ஆப்ஷன் ஆங்கிள் எவ்வளவுமா? 60 டிகிரி. பி உடைய ஆங்கிள் வந்து 180 டிகிரி. சி உடைய ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இல்லையமா? அப்ப இது ஆன்சரு. First question. First option. புரியுதுங்களா? இத கொஸ்டின் நம்பர் 4. பின்வரும் வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? plus Br2 gives heat CCl4 Br plus AgBr plus CO2. Option A. Speaker வினை. B. ராசிக் செயல்முறை. C. உற்று வினை. D. பிடிக் வினை. சொல்லுங்கம்மா. Yes. எதுமே ஆன்சர் வரும்? First A option. வரும். Option B. அடுத்த கொஸ்டின். இதுக்கு நேம் என்னம்மா? Cyclohexabromance. Bromocyclohexane. Okay. Yes, sir. Dry heat there.
ஏ கிடைக்கும். ஏல H2O H plus போட்டா பி கிடைக்கும். வினைவிலை பொருள் வினைவிலை பொருள் பி என்பது ஏ பி சி டி ஸோ எது ஆன்சர்ல C, sir. C option. C option. சி ஆப்ஷன் கரெக்ட். அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த புரோமோ சைக்ளோஹெக்சைன் எடுத்துட்டு எம்ஜி போட்டிங்க சொன்னாக்கா என்ன நடக்கும்? எம்ஜி வந்து இந்த இடத்துல இன்சிஷன் நடக்கும். ஆமா தானே? ஞாபகம் இருக்கா? ஸோ Yes, sir. அப்போ Yes, நமக்கு ஒரு கிரிக்னாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு கிரிக்னாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுல வாட்டர் போட்டுச்சுனாக்கா வாட்டர் வந்து H plus OH மைனஸ் மாறுமா? அப்போ Yes, sir. H plus எதுக்கு OH மைனஸ் எதுனா OH மைனஸ் இங்க H plus இங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டாக்கா ஸோ சைக்ளோஹெக்சேன் ஃபார்ம் ஆகும். பிளஸ் என்ன வெளியே போயிடும்? எம்ஜி பிஆர் OH வெளியே போயிடும். அப்போ சி இஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் மாதிரி இது டைப். ஓகேம்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 6. பின்வருவனவற்றில் கிரிக்கினாடு காரணியாக உருவாகாதது எது? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஓகே. சொல்லுப்பா. பின்வருவனவற்றில் கிரிக்னாடு காரணியாக உருவாகாதது எது? B எது option. ஈஸி? Yes. ஆக்சுவலா நீங்க எதை பார்க்கணும்னாக்கா இதுல எதுல ஹாலஜன்ஸ் இல்லையோ அங்க உருவாகாது. ஆக்சுவலா கிரிக்னாடு காரணம் ஜென்ரல் ஃபார்ம்ல என்ன? ஆர் எம்ஜி Mg X. புரியுதா? ஆர் மீன்ஸ் அல்கைலு ஹரைலு இல்லையா? எக்ஸ் மீன்ஸ் ஹாலஜன்ஸ். அப்போ நல்லா கவனிங்க, இங்க எம்ஜி வந்து மெக்னீசியம். எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இங்க ஆர் இருக்கு, இங்க பிஆர் எக்ஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு? ஆர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, இங்கேயும் ஆர் இருக்கு,
எக்ஸ் இருக்கு. ஆனா இங்க 6 மட்டும்தான் இருக்கு, என்ன இல்ல எக்ஸ் இல்ல. அப்போங்க இந்த ஏசிடில நீங்க எம்ஜி போட்டா என்ன பண்ணணும், இன்செக்ஷன் நடக்கும் இல்லையமா? நடந்து நமக்கு கிரிகலைஸ் ஃபார்ம் ஆகும். ஆனா பில எக்ஸ் இல்லாதால நடக்காது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. Yes, sir. Question number 7. இங்க பாருங்க, பின்வரும் குவாண்டம் எண்களை கருத்தில் கொள்க. ஓகே, பின்வரும் குவாண்டம் எண்களை கருத்தில் கொள்க. இங்க ஏ ஆப்ஷன் எனக்கு பாருங்க, n வேல்யூ, l வேல்யூ, m வேல்யூ, s வேல்யூ. ஏ வந்து 3 0 0 plus 1/2, b 2 2 1 plus 1/2, c 4 3 minus 2 minus 1/2, d 1 0 minus 1 minus 1/2, e 3 2 3 plus 1/2. இவற்றில் எந்த குவாண்டம் எண்களின் எண்களின் குழு அமைய வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் ஏ மற்றும் சி. ஆப்ஷன் பி சி மற்றும் டி. ஆப்ஷன் சி பி டி மற்றும் ஏ. ஆப்ஷன் டி ஏ பி சி மற்றும் டி. சரியாமா? சொல்ல முடியுமா? எது ஆன்சர்? C, sir. Third option, sir. தேர்ட் ஆப்ஷன். நம்ம தேர்ட் ஆப்ஷன் சொல்றீங்க, செக் பண்ணிடுவோம். ஓகேவா? தேர்ட் இருக்கா இல்லையான்னு. எஸ், நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு எல் வேல்யூ வேணும். எல் வேல்யூ வேணும்னாமா 0 1 2 3. இது எஸ் ஆர்பிட்டாலு, இது பி ஆர்பிட்டாலு, இது டி ஆர்பிட்டாலு. ஓகேவா? இது எஃப் ஆர்பிட்டாலு. கரெக்ட் தானே? இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோ. n வேல்யூனா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதை நம்ம எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல போடுவோம். ஆமா தானே? நான் ஃபர்ஸ்ட் ஏக்கு போடுறேன், பாத்துக்கோங்க. பாரு, ஏல n வேல்யூ எவ்வளோமா 3. கரெக்டா? எஸ். எல் வேல்யூ 0னா எஸ், அப்போ 3s. 3s. m வேல்யூ 0னா என்ன மீனிங் கேட்டா 3sனா ஒரே ஒரு ஆர்பிட்டல் இருக்கும், 0னா இந்த ஆர்பிட்டலுக்கு 0 அர்த்தம். எஸ்னா பிளஸ் ஆகும். பிளஸ் ஆஃப்னா அது ஸோ ஒரு எலக்ட்ரான் மீனிங். கரெக்டாமா?
எஸ். பி பாருங்க அதே மாதிரி நல்ல கவனி. பி பாருங்க குவாண்டிட்டி நம்பர் 2 இல்லையா? எல் வேல்யூ நம்ம ஒரு பில 2 அந்த டி 2டின்னு ஒரு ஆர்பிட்டம் இருக்கா நமக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இங்க வரணும். 1s ஓகே 1s 2s 2p மட்டும்தான். 3s 3p 3d மட்டும்தான். 4s 4p 4d 4f மட்டும்தான். அப்ப 2s 2dன்னு ஒண்ணு இல்ல. அதனால பி கண்டிப்பா இல்ல. ஏ இருக்கு, பி கண்டிப்பா இல்ல இல்லையா? அடுத்து சி வாங்க. சி எப்படிமா இருக்கு? 4 3 என்னதுமா? எஃப். அப்ப கண்டிப்பா இருக்குதுல இல்லையா? எஸ். அடுத்து டி வாங்க. டி என்னது? 1 ஓகேவா? 1 எஸ் 0னா எஸ், எல் வேல்யூ 0னா எஸ். பட் ஆனா இங்க பாருங்க மைனஸ் ஒன்று கொடுத்துட்டான். ஆக்சுவலா என்ன நமக்கு என்னது 0 தான் எப்பயுமே. புரியுதாப்பா? அதனால இதுவும் ராங். அடுத்தது இ பாருங்க 3 2னா டி. அப்ப 3டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சாரி 3டி இருக்கு, 3டி இருக்கு. பட் M கவனி n value எம் வேல்யூ பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? இது 0, இது +1, இது -1. இப்ப இதான் இருக்கும். எதானோ நமக்கு 3ன்னு ஒண்ணு கிடையாதுல்ல, அதனால கிடையாது. அப்ப நமக்கு சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Yes, sir. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் D-னா 8 5 சொல்லுங்கம்மா. சார் D-னா 5 பாக்ஸ் போடுங்க. 3 பாக்ஸ். ஓ சாரி டி. ஓகே 1 2 3 4 5 0 +1 +2 -1 -2. ஓகேம்மா. ஸோ 3 வந்து நமக்கு கிடையாதுல்ல. ஆனா எஃப்க்கு இருக்கும் 3 வந்து எஃப்க்கு இருக்கும். புரியுதாப்பா? அதனால ஈயும் கிடையாது சொல்றேன். ஓகேம்மா குட். கொஸ்டின் நம்பர் 8 கவனிங்க. கவனிம்மா. CH3 C CH3 OCH3 CH3 CH3OH CH3 CH CH3 CH2 Br CH3 ONA CH3 CH3 CH2 OCH3. இது ஆப்ஷன் 1, இது ஆப்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ஸ் ஃபுல் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாக்கா, பின்வரும் எந்த வினை வழிமுறையானது மிகுதியளவு விளைபொருள் ஒன்று மற்றும் 2 உருவாவதை விளக்குகின்றன. ஓகே. ஸோ ஆப்ஷன் ஏ SN1 and SN1. ஆப்ஷன் பி SN2 and SN1. ஆப்ஷன் சி SN2 and SN2. ஆப்ஷன் டி SN1 and SN1. சொல்லுங்க பார்ப்போம், எது மைனஸ் வரும்?
SN2 and SN1 sir. தப்பு செக் பண்ணுவோம். நல்லா கவனி. இப்போ ஆக்சுவலா இதுதான் ரியாக்டன்ட். நல்லா கவனிங்க. இதுதான் ரியாக்டன்ட். இது 1 and 2 என்னம்மா ப்ராடக்ட். நான் இங்க போட்டுக்கணும் அப்படி. ஓகே, ப்ராடக்ட். நல்லா கவனிங்க. 1 and 2 ப்ராடக்ட். ஆக்சுவலா இந்த ஜென்ரலா என்ன சார் ரியாக்ஷன் கேட்டா இது ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். என்னமா இது ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எது SN1 எது SN2 கேக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா ஒன்னு கார்போஹைட்ரேட் ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம், இல்ல சால்வெண்ட் பார்க்கலாம் இல்லையா? எஸ். இப்போ இங்க என்ன இதுதான் சால்வெண்ட். இங்க இப்போ இது என்னமா சால்வெண்ட்? புரோட்டிக் சால்வெண்டா ஏ புரோட்டிக் சால்வெண்டா? A protic sir. ஏ புரோட்டிக் சால்வெண்ட் இல்லையம்மா? எஸ். ஸோ ஏ புரோட்டிக் சால்வெண்ட். ஏ புரோட்டிக் சால்வெண்ட்னா அப்ப என்னமா SN1 SN2வா? SN2 sir. SN2 sir. SN2. ஓகேவா? SN2. அப்போ இது SN2. ஏன்னாக்கா நமக்கு அதே மாதிரி பிரைமரி கார்போஹைட்ரேட் இங்க ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இது என்னதுமா? Protic sir. Protic sir. புரோட்டிக் சால்வெண்ட். ஓகேவா? புரோட்டிக் சால்வெண்ட். புரோட்டிக் சால்வெண்ட்னா அப்போ SN. அப்போ நல்லா கவனிங்க. இவங்க கொஸ்டின் தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ 1 நம்ம SN2, 2 வந்து SN1. கரெக்டா தானே? அப்போ நமக்கு B இஸ் கரெக்ட் ஆகுது சார். Yes. ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9மா. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. கவனிமா. ஸோ பென்சீன்ல என்ன கேட்டலிஸ்ட் போட்டா ஃப்ளூரோபென்சீன் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. கரெக்டா? ஃப்ளூரோபென்சீன் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? எஸ். கவனிங்க. மேற்கண்ட வினை மாற்றத்திற்கான வினையூக்கி அல்லது காரணி என்ன? ஓகே, பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் H2SO4 பிளஸ் HNO3. ஓகேவா? செகண்ட் கெமிக்கல் SnHCl. ஓகேவா? தேர்ட் கெமிக்கல் NaNO2 NaNO2 plus HCl 0 to 5 degrees Celsius. Fourth chemical HbF4. Fifth chemical NaNO2 Cu heat பண்ணும். இது ஏமா. பி பாருங்க. ஃபர்ஸ்ட் கெமிக்கல் கான்சன்ட்ரேஷன் H2SO4 HNO3. செகண்ட் கெமிக்கல் SnHCl. தேர்ட் கெமிக்கல்
NaNO2 plus HCl 0 to 5 degree. Fourth chemical HbF4 heat. Option C வந்து இரண்டும். ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. ஓகே, எதுமா ஆப்ஷன் சொல்ல முடியுமா? Second options. ஓ, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். புரியுதா? செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான ஆன்சரு. ஏன்னாக்கா பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பென்சின் இருக்கு. இந்த பென்சின்ல ஃபர்ஸ்ட் கெமிக்கல் போடுறேன். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் என்னம்மா? ஆக்சுவலா சல்ஃபரிக் ஆசிட் Nitration நடக்கும். நைட்ரேஷன் நடக்கும் இல்லையா? ஐ மீன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிட் ரியாக்ஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிட் நைட்ரேஷன் நடக்கும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? நைட்ரோபென்சின் ஃபார்ம் ஆகும். நைட்ரோபென்சின்ல SnHCl போட்டா ரெடக்ஷன். SnHCl போட்டா ரெடக்ஷன், அனிலின் ஃபார்ம் ஆகும். அனிலின்ல NaNO2 HCl போட்டா டைசோனியம் குளோரைட் ஃபார்மேஷன் இல்லையா? அப்ப நமக்கு என்ன? அப்ப ஆக்சுவலா HNO2 நம்ம தான் போடணும். HNO2 போட்டு ரியாக்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சீன் டைசோனியம் குளோரைட் கிடைக்கும். N2Cl plus Cl minus. இதுல HbF4 போட்டா HbF4 போட்டா ஃபர்ஸ்ட் HCl லாஸ் ஆயிடுமா? அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? N2 plus BF4 minus. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? இதுல ஹீட் பண்றோம். என்ன பண்றோமா? ஹீட் பண்றோம். அப்ப ஹீட் பண்ணும்போது என்ன சார் நடக்குங்க அப்படி சொன்னா BF3 லாஸ் ஆகுமா? ஒரு BF3 லாஸ் ஆயிடும், N2 லாஸ் ஆயிடும், நமக்கு ஃப்ளூரோபென்சின் கிடைக்கும். ஏன் சார் ஏ இல்லை அப்படின்னு சொன்னா, அவன் ஃபிஃப்த் கெமிக்கல் ஒன்று NaOC குத்துறா பாருங்க. அப்ப இது ராங் தானே? புரியுதாம்மா? அப்ப இது போடக்கூடாது தானே? அப்ப நமக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். சரிப்பா? எஸ். கொஸ்டின் 10 பாருங்க. கவனி, கொஸ்டின் 10. ஸோ இதுல கோல்டு KMnO4 போட்டா ஏ கிடைக்கும். இதுல Br2CCl4 போட்டா பி கிடைக்கும். அவன் என்ன கொஸ்டின் சொல்ல பாருங்க, ஏ மற்றும் பிக்கு இடையேயான தொடர்பு. ஏ டயாஸ்டீரியம் ஓர் பி இனர்ஷியம் ஓர் சி வடிவமைப்பு மாற்றியும் டி வெவ்வேறு சேர்மம். ஓகே பாருங்கம்மா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆக்சுவலா இதுக்கு நேம் என்னம்மா? 2-பியூட்டீன். கரெக்டாமா? இது நேம் வந்து 2-பியூட்டீன். இதுல கோல்டு கேன்னு போட்டா ஆக்சுவலா பேஸ் ரேஸ். கரெக்டாமா? கோல்டு கேன்னு போட்ட மாதிரி பேஸ் ரேஸ் ஆக்சிடேஷன் நடக்கும். அப்ப ஆக்சிடேஷன் நமக்கு டயால் ஃபார்ம் ஆகும். எப்படி டயால் ஃபார்ம் ஆகும்? இங்க ஒரு OH, இங்க ஒரு
OH இதான் A. சப்போஸ் இதுலயே Br2 CCl4 போட்டா அடிஷன் ரியாக்ஷன் என்னமா அடிஷன் ரியாக்ஷனு அப்ப நமக்கு இது ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க ஒரு Br இங்க ஒரு Br ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இப்ப ஏவும் பியும் ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்காமா? டயஸ்ட்ரியமோர் இனன்சியமோர் வடிவ மாற்றியோ இது மூணுமே எதுவுமே கிடையாது. அப்ப என்ன எழுதுறமே வெவ்வேறு சேர்மம் தான் ஆன்சர் கரெக்ட். புரியுதாமா? ஏ நான் டயஸ்ட்ரியமர் இனன்சியமருக்கு ஒரு ஷார்ட் சொல்றேன், ஈவினிங் சொல்றேம்மா, ஈவினிங் கிளாஸ்ல. சரியா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. பின் வருவனவற்றில் ஆர் கூட்டமைப்பு கொண்டவை, அது கட்டமைப்பு கொண்டவை anyone? C NH2 CHO CH2OH. B NH2 CH CHO CH2OH. C OH CH3 COH H D H C NH2 COH CH. ஓகேவா? எஸ். இப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? என்ன சார் பாயிண்ட்ஸ் கேட்டா நல்லா கவனி. ஐ மீன் ஃபோர்த் குரூப். ஓகேவா? ஃபோர்த் எஸ் சார். குரூப் வெர்டிகல். வெர்டிக்கல்ல இருக்கணும். வெர்டிக்கல் வந்து கிளாக் வைஸ் இருந்தா என்னமா சொல்லுவேன்? ஆர் சார். ஆறு. அதே ஃபோர்த் குரூப் வெர்டிக்கல் இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தா எஸ். எஸ். அதே ஃபோர்த் குரூப் இல்லையா ஹரிசான்ல ஹரிசான்ல கிளாக் வைஸ் இருந்தா என்ன சொல்லணும்? ஆறு. பட் ஆனா எஸ் சொல்லணும். அதே ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தா ஆர். ஆர். இதுதான் இங்க கான்செப்ட் இல்லையா? அவன் கேக்குறது எது ஆர் தான் கேட்கறான். நான் அப்ப பாருங்க ஏ கொடுக்குறேன். ஏல கொடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த கார்பன் கூட ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? இந்த கார்பன் கூட ஃபர்ஸ்ட் ஆட்டத்தை பாருங்க. இங்க சி, இங்க என், இங்க சி, இங்க ஹச். அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் இதான். கரெக்டாமா? இப்ப செகண்ட் ரேங்க் இப்ப இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். பார்க்கும்போது இதான் செகண்ட் ரேங்க். ஏன் சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆட்டோ சிசி, செகண்ட் ஹெச், தேர்ட் ஆட்டோ மேல் டூல ஓ வருது. ஆனா அடுத்தது என்ன? அது ஹெச் தான் வரும். அதனால நமக்கு என்ன பண்ணோம்? 2 இதான் 3 இதான் 4. ஓகேவா? எஸ். இப்ப கவனிங்க, நல்லா கவனி. இப்போ ஃபோர்த் குரூப் எங்கமா இருக்கு? அரிசான் இருக்கு. ஃபோர்த் குரூப் எங்க இருக்கு? அரிசான்ல இருக்கு. இது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொன்னா ஸோ ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ அரிசான்ல ஆன்டி கிளாக் வைஸ் என்னமா? ஆர். அப்ப நமக்கு இதான் ஆன்சர். புட்டிங்களா இந்த கொஸ்டின் ஆன்சர்? எஸ் சார். எஸ். ஓகேமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேமா, இங்க பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் பின்வரும் கூற்றுகளில் எது SN2 வினைக்கு தவறானது? ஓகேவா?
ஆப்ஷன் ஏ எசன்ட் ஒரு படியில் நிகழும் செயல்முறை. பி தலைகீழ் மாற்றமடைந்த அமைப்பை கொண்ட விளைபொருள் உருவாகிறது. சி வினையின் வேகமானது கருக்கவர் பொருள் மற்றும் இரண்டையும் சார்ந்தது. ஆக்சுவலி நான் கருக்கவர் பொருள் மற்றும் வினைப்படு பொருள். புரியுதம்மா? வினைப்பொருள். ஆப்ஷன் டி வினையானது கார்பன் நேரணி இடைநிலை சேர்மமாக கொண்டு நடைபெறுகிறது. ஓகே, சொல்லுமா. Option இதுல D. எதுமா ஆப்ஷன் Yes, டி? sir. அப்போ எப்படி சார் நீங்க சொல்றீங்க ஆப்ஷன் டி? வெரி சிம்பிள். நான் ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ட் ரியாக்ஷன் எடுத்துன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ சிஹெச் பத்தி நான் பிஆர் எடுத்துட்டேன். இதுல OH மைனஸ் நியூக்ளியோஃபைல். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணும்? OH மைனஸ் வந்து பேக் சைடு அட்டாக் பண்ணும். அப்போ நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? ஸோ ஹெச் 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 OH BR. ஸோ ஓகே, ஸோ இது ஃபார்ம் ஆகும். ஆமா தானேம்மா? இப்போ நியூக்ளியோஃபைல் உள்ள வரட்டும், நியூக்ளியோஃபைல் பிஆர் மைனஸ் வெளியே போட்டோம், ஒரே சேம் டைம் நடக்கும் இல்லையா? அப்ப நமக்கு என்ன கொடுக்குங்க ஆன்சரு? OH CH3 கொடுக்கும். புரியுதம்மா? அதனால எசன்ட் நல்லா கவனிங்கம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க, எசன்ட் ஒரு படியில் நிகழும். பாருங்க, இது ஒரே ஸ்டெப்ஸ் தான். அப்போ இதுவும் கரெக்ட் இல்லையம்மா? Yes, sir. எஸ். அவங்க கேட்டு தவறானதான்னு கேட்கிறான் கொஸ்டின்ல. எஸ். அடுத்தது தலைகீழ் மாற்றம் அடைந்த அமைப்பை கொண்ட விளைபொருளை உருவாக்குறது. ஆமா பாருங்க, OH எங்க இருக்க? CHக்கு பின்னாடி தான் கிடைக்குது, முன்னாடி கிடைக்கல. அப்ப இது கரெக்ட் தான். வினையின் வேகமானது கருக்கவர் பொருள் மற்றும் வினைப்பொருள். இது கருக்கவர் பொருள், இது வினைப்பொருள். ரெண்டுத்தையும் தான் சார்ந்து வினை நடக்குது. ஆனா லாஸ்ட் பாருங்க, வினையானது கார்பன் நேரணி இடைநிலை சேர்மம் கொண்டு நடைபெறுகிறது. இதுல வந்து இந்த இடைநிலை பொருள்னா அது இங்க டிரான்சிட் ஸ்டேட்டா ஃபார்ம் ஆகுது, கார்பன் நேரணி ஃபார்ம் ஆகல. அப்ப இதான் ராங்க. அப்ப நமக்கு இதுதான் ஆன்சர். அவங்க சொன்னதுக்கு ஆன்சர் இதுதான். புரியுதாப்பா? ஓகேம்மா. Yes, sir. ஓகேப்பா. ஸோ இதோட விட்டு நம்ம ரிமைனிங் ஈவினிங் பார்ப்போம். சரியா? Yes, sir. Yes, sir. ஓகேம்மா, தேங்க்யூ.